சாட்டர்டே ஈவினிங் போல் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் கிளம்புன்னு சொல்லி கால் பண்ணாங்க. நான் அப்போவே சொன்னேன், எதுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணி கேளு, ஹாஸ்பிட்டல் இருக்கா இல்லையான்னு சொல்லி. அதெல்லாம் இருக்கும், போன வாரம் தானே கேட்டோம், சண்டே மட்டும்தான் லீவு, இன்றைக்கெலாம் இருக்கும் வான்னு சொன்னாங்க. சரின்னு கிளம்பிட்டு இருந்தேன். எதுக்கும் லாஸ்ட்டில் வீட்டை விட்டு வெளியே போகும்போது ஒரு தாட் இருந்துச்சு, கேட்டு பார்ப்போம் ஹாஸ்பிட்டலுக்கே அப்படின்னு சொல்லிட்டு கால் அடித்து கேட்டால், இல்லை சாட்டர்டே சண்டே லீவு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி எதுக்குடா கிளம்பி இவ்வளோ நேரம் உட்காந்துருந்தோன்னு ஆயிடுச்சு. சரி வேறு என்ன பண்ணுறது, எப்பவும் போல் நைட் டின்னர் ரொட்டீன் ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சமைக்க வந்துட்டேன். நைட் எதுவும் ஸ்பெஷலாக பண்ணலை, ரசம் சாதம் வச்சுக்கிட்டு காலிஃப்ளவர் பொரிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பித்தேன். ஆனால் என் நேரமோ என்னமோ தெரில, காலிஃப்ளவர்லாம் ஒரு மாதிரி கருகிருச்சு. சரி வேறு என்ன பண்ணுறது, 4 பேர் சாப்பிடணுமே அப்படின்னு சொல்லிட்டு காலிஃப்ளவர் நல்லா தான் இருக்கிறத மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு ஆம்லெட் போட்டுக்கலாம், ஆளுக்கு ஒரு ஆம்லெட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரசம் சாதம், காலிஃப்ளவர், அதுக்கப்புறம் ஆம்லெட் வச்சு அன்றைக்கி நைட் டின்னர் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லி தான் ரெடி பண்ணேன். என்னன்னு தெரில, இப்போல்லாம் சமைக்க வந்தாலே ரொம்ப மயக்கம் வர மாதிரி ஆயிடுது, செம்ம டயர்ட் ஆயிடுது. ஸோ சமைச்சு முடிச்சுட்டு அப்பாடான்னு போய் உட்காந்து ஃபோன் நோண்டினா தான் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாகவே இருக்குது. ஆனால் நான் சமைக்கிறது என்னமோ ரசம் சாதமும் ஆம்லெட்டும் தான். ஆனால் அதுக்கே மயக்கம் கிறுகிறுன்னு வந்துடுது, எப்படா போய் உட்காருவோம் அப்படின்னு ஆயிடுது. இந்த ப்ரெக்னென்சி ஜேர்னியில் எனக்கு வாமிட்டிங்கோ நாசியாவோ எதுவுமே இல்லை. ஆனால் இந்த மயக்கம் வர்றது ஒன்று தான், அப்பா எப்படா விழுந்துருவோமோ, வேகமாக போய் உட்காந்துக்கலாம், தண்ணி குடிப்போன்னு இருக்குது.